ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குறித்து பேசுகிறேன். நம்ம வந்து மாந்திரிக பயிற்சி வந்து கொடுக்குறோம். அது கோயில் பூஜாரிகளுக்குன்னு சில பயிற்சிகள் கொடுக்க வேண்டிய மாதிரி இருக்குது. அது ஏன் வந்து கோயில் பூஜாரிக்கு மட்டும் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லும்போது, அவங்களுக்கு தான் வந்து மாந்திரிக தொழில் தேவை. ஒரு கோயில் பூஜாரி சாதாரண நபராக நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இறைவனே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமைச்சு அது ஒரு தேவதைக்கு பூஜை பண்ணுற மாதிரி அவனுக்கு அமைச்சு கொடுத்துருக்காருன்னா, அவங்க வந்து உண்மையிலேயே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக அருள் பெற்றவங்க தான் அவங்க. அதனால தான் கோவில் பூசாரிங்களுக்கு மாந்திரிக பயிற்சி ஸ்பெஷலாக கற்றுக் கொடுக்குறோம். சரி, இதில் என்ன அவங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நீங்கள் எந்த மாதிரி தெய்வம் கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை முழுமையாக பார்க்கக்கூடிய, முழுமையாக அவங்க பேசுறது கேட்கக்கூடிய, முழுமையாக உங்களோட யோசனைகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அப்படிப்பட்ட பயிற்சி தான் எந்த தேவதை கோயில் இருந்தாலும் சரி பரவாயில்ல, எந்த கோயில் பூஜாரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தெய்வத்துக்கு கூட வந்து அண்ணனுமா, அது எப்படி சொல்றது, ஒரு அம்மாவும் பிள்ளையும் எப்படி இருந்தா நல்லா இருக்குமோ அதன்படியா இருக்கிற மாதிரி தான் இந்த பயிற்சி அமையும். அப்படிப்பட்ட பயிற்சி தான் இது கொடுக்குறோம். அது இல்லாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அவங்க உள்ள, அதாவது எந்த கோயில் பூசாரி இருக்காங்களோ, அவங்க எந்த கோயிலில் பூஜை பண்ணுறாங்களோ அந்த தேவதை பேர் என்னவோ அந்த தேவதையே அவங்க உடம்புல இறங்கி வாக்கு சொல்லும், ஆடும், அருள் வந்து ஆடு வாக்கு சொல்லும். அதுபடி நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து இது ரொம்ப முக்கியமாக பூஜாரிகள் தேவைப்படும், இது கற்றுக்குங்க. அது தவிர்த்து ஆணு பெண்ணு கற்றுக்கலாமான்னு சில பேர் கேட்டிருக்காங்க. அதாவது லேடிஸ் எல்லாம் நாங்கள் இருக்கிறோம், நிறைய கோயிலில் வந்து நாங்களும் பூஜாரியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி லேடிஸ் கால் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து கற்றுக்கலாம், பெண்களும் கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. என்னென்னா அந்த ஏஜ் பொறுத்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்க ஏஜ் மட்டும் சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கற்றுக் கொடுப்போம். அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து முழுமையாக கற்றுக் கொடுக்கலாம், தப்பு இல்லை. பெண்களுக்கு வந்து அந்த ஏஜ் பொறுத்து அவங்க உடம்புல வந்து தேவதை இறங்குனா அது நல்லா இருக்குமா, வாக்கு சொல்லுமா என்று பார்த்து தான் அதை செஞ்சு கொடுக்கணும். அதில் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எது இருந்தாலும் தகவல் எனக்கு கொடுங்க, தெளிவாக பேசுங்க, ஃபோன் பண்ணுங்க, உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க, நான் உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்கிறேன். அது இல்லாத மூலிகை பற்றியும் சொல்லித்தரேன். ஏன்னா நிறைய வேலைகள் வந்து மூலிகை தான் உங்களுக்கு முடியும். நிறைய வந்து எந்திரங்கள் எழுதலைன்னு கூட பரவாயில்ல, ஏன்னா நிறைய பேர் படிக்காமல் இருப்பாங்க, எந்திரம் எழுத முடியாது, அதில் எழுத்துக்கள் படிக்க முடியாது, மந்திரங்களை படிக்க முடியாது இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். அதாவது நீங்கள் படிக்கலைன்னு கூட பரவாயில்ல, இந்த வித்தையை கற்றுக்குங்க. அதாவது ஒரு மூலிகை வச்சு எப்படி பிரச்சனைகள் தீர்க்கிறது, எல்லா வகையான பிரச்சனைகளும் மூலிகை வச்சு தீர்க்கலாம். என்னென்னா அந்த மூலிகைக்கு எப்படி பூஜை பண்ணுறது, வெத்தலை பாக்கு, பழம், கற்பூரம், உதுவத்தி, அவல் கடல் பொறி, வெல்லம், ஒரு முட்டை, ஒரு எலுமிச்சை பழம், மஞ்சள், குங்குமம், இதெல்லாம் வச்சு எப்படி அந்த மூலிகையை வந்து பூஜை பண்ணணும், எப்படி பிடுங்கணும், என்ன சொல்லி அந்த மூலிகையை எடுக்கணும், எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த மூலிகை பயன்படுத்தலாம், அதை நான் சொல்லித்தரேன். நீங்கள் படிக்கலான்னு கூட பரவாயில்ல, தைரியமாக வந்து கற்றுக்குங்க. நான் இந்த மூலிகை வந்து வாசலை, அது வீட்டு வாசலை கட்டுறதா, இல்லை வந்து குளிச்சத்தில் போட்டு கட்டிக்கிறதா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அரைச்சி மை மாதிரி கொடுக்குறதான்றது நான் சொல்கிறேன். மூலிகை எப்படி இருந்தாலும் பயன்படுத்தலாம், எந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தலாம். அதெல்லாம் எனக்கு படிப்பு இல்லை, நான் வந்து மாத்திரம் கற்றுக்க முடியாது மட்டும் நினைக்காதீங்க. எல்லாரும் கற்றுக்கலாம், ஆண் பெண்ணு பேதம் இல்லை, எல்லாரும் கற்றுக்குங்க. உங்களுக்கு முழுமையான வித்தையை நான் கற்றுக் கொடுக்குறேன். அதனால் நான் கீழே நம்பர் தரேன், அந்த நம்பரில் வந்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்குங்க. மந்திரத்தில் எந்த மாதிரி மாந்திரிகம் இருந்தாலும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்.
அதாவது அகோர மாந்திரிகம் கற்றுக் கொடுப்பேன், குட்டி சாத்திர மாந்திரிகம் கற்றுக் கொடுப்பேன். சரிங்களா? இல்லை வெறும் ஆத்மா வச்சு இறந்து போகிறவங்கள வச்சு மாந்திரிகம் பண்ணதை எப்படியோ அதையும் சொல்லிடுறேன். அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவைன்னா நீங்கள் யார் வேணாலும் கால் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். யார் வேணாலும் மாந்திரிகம் கற்றுக்கலாம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.